ஆறுதல் உன் வாழ்க்கையை மாற்றாது, எச்சரிப்பு தான் வாழ்க்கையை மாற்றும். ஆறுதல் வாழ்க்கையை மாற்ற எல்லாம் அவரை எதிர்பார்க்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வாரம் முழுக்க நாங்க பாடுபட்டு வரோம், அன்னைக்கு எங்களை ரொம்ப கண்டிச்சு பேசுறீங்களே. அன்பான தேவ பிள்ளையே, ஒரு சம்பவத்தை நான் படித்தேன். ஒரு தகப்பன், ஒரு மகன், அவன் ஒழுங்காய் படிப்பதே இல்லை, எல்லா பாடங்களிலும் தோல்வி 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 தோல்வி. அந்த தகப்பனும் அவன் எவ்வளவு புத்தி சொல்ல வேண்டுமோ அவ்வளவு புத்தி சொன்னார். அவனை அழைத்தார், ஆதரித்தார், அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் வாங்கி தந்தார், அவனை உற்சாகப்படுத்தினார். நன்றாக படி, அப்பா இருக்கிறேன், நீ ஒரு பெரிய எந்த வேலைக்கு உன்னை நான் நியமிப்பேன், உன்னை கொண்டு போவேன், எனக்கு அதற்குரிய தன்மை இருக்கிறது. ஐ புட் இன் a good position, study well. இந்த பையன் படிக்கவே இல்லை, அந்த வருஷம் ஃபெயில் ஆயிட்டான். ஆனால் தகப்பனார் ஒன்றை செய்தார், அந்த பையனை பிரம்பினால் அடிக்க ஆரம்பித்தார், கண்டித்தார், போதித்தார், புத்தி சொன்னார், சில நேரங்களிலே கடினமாய் நடத்தினார். இதுவரைக்கும் அரவணைத்தார், அன்பு பாராட்டினார், அவன் விரும்பினதெல்லாம் வாங்கி தந்தார். ஆனால் அவன் தோல்வி அடைந்தான். அடுத்த ஆண்டுல அவனை கண்டிப்போடும் பிரம்போடும் எச்சரிப்போடும் நாள்தோறும் அவனை எச்சரித்து கண்காணித்து சிலங்களில அடிக்கவும் செய்து, வேதம் அப்படி சொல்லுகிறது, பிரம்பை கையாடுதவன் தன் மகனை பகைக்கிறான். அந்த ஆண்டிலே அந்த வகுப்பிலே அவன் முதல் மாணவனாய் வந்தான். இப்ப தேவை ஆறுதலா ஒரு மாற்றமா? எல்லாரும் ஆறுதல் விரும்புகிறார்கள். அதுதான் சங்கீதம். யாரு கேளுங்க, சங்கீதம் வாசித்தேன், நீதிமொழி வாசித்தேன், வாசிக்கிறவங்க இசைக்கில் வாசித்தேன், ஓசியா வாசித்தேன், சகரியா வாசித்தேன், வெளிப்படுத்தலை வாசித்தேன் யாரும் சொல்றது இல்லை. ஆல்வேஸ் ஏசாயா, சங்கீதம். இல்லை அன்பானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இதைத்தான் திருமலை அடிக்கடி சொல்லுகிறது வேத புஸ்தகத்திலே. அவர் வருவார். இவன் மரித்தது சரீரத்தில, ஆனா இன்றைக்கு அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்திருக்கிறார். உணர்வே இல்லை, உணர்வே இல்லை, ஒரு பாரமே இல்லை. வேதம் சொல்லுகிறது 2 தெசலோனியர் 1:8-9 திரும்ப திரும்ப அவர் தமது வல்லமையோடும் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படுவார். அடுத்தபடி அந்நாளிலே அவர் உங்களிலே மகிமைப்படத்தக்கவராய். இரண்டாவது அடுத்த வார்த்தை, நீங்கள் ஆச்சரியப்படும்படியாய். என் அன்பு பிள்ளையை வாசித்து பாருங்கள். 2 தெசலோனியர்